ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித வார தொழுகையின் முதல் நாளில் பட்டுப்போன அத்திமரம் என்று சொல்லுகின்ற கருப்பொருளை மையமாய் வைத்து சில உண்மைகளை நாம் எப்போதும் தியானிப்பதற்கு ஆயத்தப்படுவோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, போலி வாழ்வை எதிர்க்கின்ற அன்பின் ஆண்டவரே, உண்மையும் உத்தமமான வாழ்வை உலகுக்கு உணர்த்தி இருக்கிறவரே, உம்முடைய தூய திட்டத்திலே அழைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உரிமை பெற்றிருக்கின்ற நாங்கள் ஆண்டவர் விரும்புகின்ற உண்மை வாழ்வை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக. இந்த பரிசுத்த வார தொழுகை முழுமையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். குறிப்பாக இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கின்ற உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்கள் வாழ்வை நாங்கள் தூய்மையாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வார தொழுகையின் முதல் நாளில் மத்தேயு நற்செய்தி நூலின் 21வது அதிகாரம் 18 முதல் 22 வரை அடங்கியிருக்கின்றதான திருமறை பகுதியை மையமாக வைத்து சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக மத்தேயு 21வது அதிகாரத்தின் 19வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். மூங்கில் ஒன்றினை கனவான் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே அழகாக நட்டு வைத்திருந்தார். மிகவும் செல்வந்தர் அவர். தன்னுடைய லிவிங் ரூமில், அதாவது தன்னுடைய வரவேற்பு அறையில் அந்த மூங்கில் கம்பினை நட்டு வைத்து அதில் அழகிய வர்ணத்தை பூசி அதனுடைய அழகை கண்டு எப்போதும் அவர் மகிழ்ச்சி வருவார். அந்த வீட்டிற்கு வந்து போகின்ற மக்கள் கூட அதை பார்த்து அதனுடைய அழகினை பார்த்து அவர் அதை பராமரிக்கின்ற விதத்தை பார்த்து அவரை பாராட்டி செல்வது வழக்கமான ஒன்று. அப்படி பாராட்டுகளை பெறுகின்ற போதெல்லாம் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகும். அத்தகைய ஒரு அழகை அந்த மூங்கில் கம்பு அந்த இல்லத்திற்குள்ளாக கொடுத்து கொண்டே இருந்தது. அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. நாட்கள் கடந்தது. அடிக்கடி அதை பராமரிப்பார். அதனுடைய வர்ணம் எப்போதுமே ஒன்று போல் இருக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அதற்கு வர்ணம் தீட்டுவதும் அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் காலை விழித்து அவர் வருகின்ற போது இந்த மூங்கில் கம்பானது கீழே விழுந்து கிடந்தது. அவருக்கு மிக ஆச்சரியம் ஒருபுறம், அதே நேரத்தில் அவருக்கு ஒரு சங்கடமான நிலையும் ஏற்பட்டது. நான் எவ்வளவு நேசித்த ஒரு பொருள், நான் எவ்வளவு அதற்கென்று செலவிட்டிருக்கிறேன், எத்தனை மக்களை இது மகிழ்வித்திருக்கிறது, ஆனால் இப்பொழுது இப்படி வீழ்ந்து கிடக்கிறதே என்று சொல்லி அவர் மனதிற்குள்ளாக வேதனை அடைந்தார். என்ன செய்வது, இது எப்படி விழுந்தது என்று சொல்லி அதன் அருகிலே சென்று பார்த்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒன்று புரிந்திருந்தது. அந்த மூங்கில் கம்பினுடைய தரைப்பகுதிக்கு கீழே இருந்த பகுதியானது அரித்து போய் தண்ணீர் பட்டு பல பூச்சிகள் அரித்து போய் அது முற்றிலுமாக கெட்டு போயிருந்ததை அவர் கண்டு உணர்ந்தார். மேலே அழகாக இருந்தது, நல்ல வர்ணம் பூசப்பட்டிருந்தது, பலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் உள்ளுக்குள்ளோ அது கெட்டு போயிருந்தது, வீழ்ந்து போய்விட்டது. கிறிஸ்தவ வாழ்வும் கூட பல நேரங்களிலே இப்படித்தான் இருக்கிறது. அழகாக காட்சி தருகின்ற வாழ்வு, பக்தி மயத்தை போன்ற பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்வு இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகின்ற அதே சூழ்நிலையில் உள்ளுக்குள்ளாக உண்மையற்ற பொய்மை நிறைந்த போலித்தனங்கள் நிறைந்த வாழ்க்கை என்றும் இருந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே உணர முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி வார நிகழ்வுகள் ஆச்சரியமான பல உண்மைகளை உணர்த்தி நிற்கின்றன. மகா எருசலேம் வெற்றி பவனியிலே இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் தொடங்குகின்றன.
எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல் ஒரு புரட்சிகரமான தாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது. இன்னும் எப்படிப்பட்ட ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறதோ என்று சொல்லுகின்றதான ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே அதிகமாக இருந்தது. இந்நிலையிலே தான் அந்த எருசலேம் ஆலய சுத்திகரிப்புக்கு பின்னாலே இயேசுநாதர் பெத்தானியாவிலே தங்கியிருந்து மீண்டுமாக மறுநாள் காலையிலே எருசலேம் நோக்கி பயணம் புறப்படுகின்றார். வழியிலே அவருக்கு பசி ஏற்படுகிறது. அத்திமரம் ஒன்றை அவர் தெருவோரத்திலே பார்க்கிறார். அந்த அத்திமரத்தில் கனி கிடைக்கும் என்று சொல்லுகின்ற எதிர்பார்ப்போடு கனி தேடி அத்திமரத்திடம் சென்றார். அங்கே கனி இல்லை. கனியற்ற அத்திமரமாக அது காட்சி தந்தது. ஒருவேளை அது அத்திமர காலம் இல்லாத காலம் என்று சொல்லப்படுகிறது. அத்திப்பழ காலம் இல்லை என்று சொன்னால் அந்த மரமானது அவ்வளவு செழிப்பாக நின்றிருக்க கூடாதாம். ஆனால் இந்த மரமோ இலைகள் நிறைந்து செழிப்பாக காட்சி தருகிறது. ஆனால் அத்திப்பழங்கள் அதிலே இல்லை, கனி இல்லை. கனியற்ற அத்திமரமாக அது காட்சி தருகிறது. இயேசு அதை சபித்தார். அது பட்டு போயிற்று என்பது திருமறை நமக்கு சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது. பச்சையான மரம், செழிப்பான மரம் பயனற்றதாக, கனியற்றதாக, எச்சரிப்புக்குள்ளாகிறது, காய்ந்து போகிறது, அது பட்டு போகிறது. இனி எவருக்கும் பயந்தர இயலாத அளவுக்கு அதனுடைய அழிவு அங்கே நேர்ந்து விட்டிருக்கிறதை இங்கே மத்தேயு மிக தெளிவாக பதிவு செய்கிறதை நாம் படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 2 முக்கியமான உண்மைகள் சொல்லப்படுகிறதை நாம் அறியலாம். மிக முக்கியமான காரியங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்திய 2 முக்கியமான காரியங்களை இந்த அருமையான வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, போலித்தனத்திற்கான ஒரு எச்சரிப்பு இங்கே தரப்படுகிறது. போலி வாழ்க்கைக்கான ஒரு எச்சரிப்பு இங்கே தரப்படுகிறது. உண்மை வாழ்க்கையையும் தூய்மை வாழ்வையும் உலகுக்கு உணர்த்தியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போலி வாழ்வை எப்போதுமே அவர் வெறுக்கிறார். போலித்தனமான வாழ்க்கை அவர் விரும்புவதே இல்லை. மாய்மாலமான வாழ்வை அவர் ஒருபோதும் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. எனவே தான் அவர் மலைப்பொழிவிலே மக்களுக்கு நற்செய்தியாக சொல்லுகின்ற போது, ஆலோசனையாக சொல்லுகின்ற போது மிக தெளிவாய் இயேசுநாதர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சியது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சியது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மக்களுக்கு போதிக்கின்றார். மத்தேயு 5வது அதிகாரத்தின் 37வது வசனத்தில் இதை படிக்கின்றோம். உண்மைக்கு மாறான, இயல்புக்கு மாறான செயல்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத சமூகத்திலே அவர் எங்கும் கண்டார். எனவே தான் சீடர்களையும் மக்களையும் பார்த்து பலமுறை பல்வேறு தன்னுடைய நற்செய்திகளின் மூலமாக அவர் எச்சரிக்கிறார். போலி தீர்க்கர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். போலியான போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருக்க சொல்லுகிறார். புளித்த மா போன்ற போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருக்க சொல்லுகிறார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருப்பதற்கு சொல்லுகின்றார். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் இவைகளையெல்லாம் ஒரு எச்சரிப்பாக மக்களுக்கும் சீடர்களுக்கும் இயேசுநாதர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் அதனுடைய பின்னணியத்தை திருமறையிலே படித்து அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்களுடைய போலித்தனமான வாழ்க்கை அவர் கண்டு வேதனையுற்றார். இஸ்ரேல் மக்களிடத்தில் இருந்ததான போலித்தனமான வாழ்வை குறித்து அவர் கண்டு அதிகமாக மனவேதனையுற்றார். அத்திமரத்தை போல வெளித்தோற்றத்திலே பச்சை பசேல் என்று செழிப்பாக காட்சி தந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளாலோ அவர்களுக்கு பக்தி இல்லை, உண்மையான வாழ்க்கை இல்லை, போலித்தனமே அதிகமாக நிறைந்து இருந்தது. ஆண்டவர் வெறுக்கும் அளவுக்கு பாவம் அவர்களிடத்தில் இருந்தது, தீமை அதிகமாக இருந்தது, சுயநலம் அதிகமாக இருந்தது, போலித்தனம் அதிகமாக இருந்தது. ஒரு நடிப்பு நிறைந்த வாழ்க்கையைத்தான் இஸ்ரேல் மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். செல்வம் படைத்தவர்கள் செல்வத்தில் செழித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏழைகள் அதிகமாக நசுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளின் மக்களினமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள்.
உடன்படிக்கையின் மக்கள், பிற மக்களுக்கு ஆசையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கனி கொடுத்து வாழ்வதற்கு அவர்கள் ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் இதையெல்லாம் மறந்து போனார்கள். ஆண்டவருடைய திட்டத்தை மறந்து போனார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள், ஆண்டவரை விட்டுவிட்டார்கள், சுயநலம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பினார்கள். கனி கொடுத்து வாழ்வதற்கு, ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு, கனி கொடுத்து ஆண்டவருடைய தூய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துவதற்கு அவர்கள் மறந்து போனார்கள், மறுத்தும் போனார்கள். இவர்களுடைய வாழ்வு முறையை குறித்து தான் ஏசாயா தீர்க்கர் மிக அழகாக வர்ணித்து சொல்லுகிறார். ஏசாயா 5வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலும் நாம் இதை தெளிவாய் அறிந்து கொள்ளுகின்றோம். அதை நான் உங்களுக்காக படிக்கிறேன். என் அன்பரை குறித்து கவி பாடுவேன், என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மாறாக அதுவோ காட்டு பழங்களை தந்தது என்று மிக அழகாக ஏசாயா தீர்க்கர் இங்கே வர்ணிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லுகின்ற போது இன்னும் அழகாக சொல்லுகிறார். எரேமியா 2:21 அதை நாம் படிக்கின்றோம். முற்றிலும் நல்ல கிளையின் என்று உயரின திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். நீ கெட்டு போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி என்று சொல்லுகின்றார். நல்ல எதிர்பார்ப்போடு அழைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு வரப்பட்ட மக்கள் தங்கள் ஆண்டவரை மறந்தார்கள், விடுதலை கொடுத்த ஆண்டவரை மறந்தார்கள். மாக்களாக இருந்த ஜனங்களை மக்கள் கூட்டமாக மாற்றின தங்கள் ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள். இந்த எச்சரிப்பு இன்று நமக்கும் தரப்படுகிறது. கனியுள்ள வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் கனி கொடுக்கவில்லையேல் நிச்சயமாக எச்சரிப்பு தான். நாம் வாழ்வது ஒரு கிருபையின் காலம். ஆண்டவர் எப்போதுமே ஒன்றையும் அழிக்கிறவர் அல்ல. படைப்பின் ஆண்டவர், படைப்புகளை அவர் அற்புதமாக பாதுகாக்கின்ற தெய்வம். கனிகொடாத அத்திமரத்தை அவர் கண்டபோது கூட லூக்கா நற்செய்தி நூலின் 13வது அதிகாரம் 6 முதல் 9 வரையிலும் நாம் தெளிவாக படித்தறிந்து கொள்ளுகின்றோம். தோட்டக்காரன் இது இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொன்னபோது அந்த கனிகொடாத அத்திமரத்துக்காக பரிந்து பேசி அவர் கிருபையின் காலத்தை கூட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயற்கையை நேசிப்பவர், அவர் அழிக்கிறவர் அல்ல. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கிருபையின் காலங்களை தவற விடுகின்றார்கள். இன்றும் இதே நிலை தொடர்கிறது. ஆண்டவர் கிருபையாய் மனிதனுக்கு கூட்டி கொடுக்கின்ற காலங்களிலே இன்னும் அதிக பாவம், இன்னும் அதிக தீமைகள், இன்னும் கனியற்ற வாழ்க்கை என்று சொல்லி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பாத பாதைக்கு இட்டு சொல்லுகிறதை அதிகமாய் நாம் காண முடிகிறது. போலியான வாழ்க்கையும் பகட்டான தோற்றமும் பக்தியின் வேஷமும் இயேசுவின் பெயரை சொல்லி செல்வம் சேர்க்கும் ஆர்வமும் கனியற்ற வாழ்வை இந்த உலகத்துக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆண்டவர் இவைகளையெல்லாம் எப்போதுமே எச்சரித்து கொண்டே இருக்கிறார். பட்டு போவதற்குள்ளாக மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். அத்திமரத்தை பார்த்து இனிமேல் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகக்கூடாது, எவரும் உன்னிடத்தில் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று சொல்லி எச்சரித்த ஆண்டவர் இன்றும் போலி வாழ்வை எச்சரித்து கொண்டே இருக்கின்றார். போலித்தனங்களை அவர் எச்சரித்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லுகின்றதான எச்சரிப்பு இன்று நமக்கும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. போலித்தனங்களை நாம் களைந்து உண்மையான பக்தி வாழ்வுக்கு, உண்மையான நம்பிக்கையின் வாழ்வுக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக இன்னொன்றை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். புத்துயிரூட்டப்படும் நம்பிக்கை, புத்துயிரூட்டப்படுகின்ற நம்பிக்கை. அத்திமரம் பட்டுப்போன செய்தியை மார்க் நற்செய்தி நூலின்படி பேதுரு இயேசுவிடம் அவர் சுட்டி காட்டுகிறார். இயேசு அதற்கு பதிலாக இங்கே ஒரு புது எதிர்நோக்கை சீடர்களுக்கு கொடுக்கின்றார். விசுவாசம், ஜெபம், இந்த இரண்டையும்
இணைத்து அவர்களுக்கு பதில் தருகின்றார். அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லி செய்தியை சொன்ன சீடர்களுக்கு விசுவாசத்தையும் ஜெபத்தையும் அவர்களுக்கு முன்னிறுத்துகின்றார். இயேசு அவர்களை நோக்கி, மற்ற 21:21 நாம் படிக்கின்ற போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். சீடர்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை உறுதியற்றதாக இருந்தது. அது உறுதியான ஒரு விசுவாச வாழ்வாக இல்லாமல் இருந்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுவிடம் ஒரு மனிதன் வருகின்றார். ஊமையான ஆவி பிடித்த மகன். அந்த மனிதன் இயேசுநாதரிடத்தில் சொல்லுகின்றார், உம்முடைய சீடர்களிடத்தில் நாங்கள் கொண்டு சென்றோம், அவர்களால் இவனை குணப்படுத்த இயலவில்லை என்று அவர் சீடர்களை குறித்து சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊமையான ஆவி பிடித்த அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்துவிட்டு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எத்தனை காலம் நான் உங்களோடு இருப்பேன். மார்க் 9:19 நாம் அதை படிக்கிறோம். இயேசு விரட்டிய அசுத்த ஆவியை சீடர்களால் விரட்ட இயலாமல் போகிறது. அதற்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய விசுவாச குறைவு என்பதை இயேசுநாதர் இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். மட்டுமல்ல, சீடர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார் என்றும் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இத்தகைய சூழலிலே சீடர்களுடைய நம்பிக்கை புத்துயிருட்டப்பட வேண்டும். என்னுடைய காலம் இன்னும் சிறிது காலம்தான். இறுதி வார நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே நான் சிலுவையில் அறையப்பட போகின்றேன், சிலுவையில் கொலை செய்யப்பட போகின்றேன். என்னை பின்பற்றுகின்ற இந்த சீடர்களுடைய நம்பிக்கை புத்துயிருட்டப்பட வேண்டும். அவர்கள் நம்பிக்கையில் வலுவாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நான் செய்கின்ற இந்த பணியை அவர்களால் தொடர முடியும் என்பதை இயேசுநாதர் நன்றாக அறிந்திருந்தார். இதை சீடர்களே சில நேரங்களிலே இயேசுநாதரிடத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஒரு முறை சீடர்கள் இயேசுவிடம் வந்து, எங்கள் நம்பிக்கையை நீர் மிகுதியாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். அதாவது எங்கள் நம்பிக்கையை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும், நீர் வலுவாக்க வேண்டும், செழிப்படைய செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பதிலாக இயேசு சொன்ன காரியம் லூக்கா 17:5-6 நாம் அதை படிக்கிறோம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு அசைவற்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற உண்மையை சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இறைவேண்டலும் நம்பிக்கையும் ஏதோ ஒரு கடமைக்கானது அல்ல. நம்முடைய இறைவேண்டல் அல்ல, நம்முடைய ஜெபம் ஏதோ கடமைக்கானது அல்ல, அது செயலாக்கத்திற்கானது என்பதை சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக தேவை. இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்பிக்கையும் இறைவேண்டலும் இணைந்தே நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும். இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்ய முடியும். மலையை பார்த்து கடலில் தள்ள உங்களாலே முடியும். நீங்கள் நம்பினால் எல்லாம் ஆகும் என்ற தெளிவை சீடர்களுக்கு இயேசுநாதர் போதிக்கின்றார். எனவே அவர்களுடைய நம்பிக்கை இங்கே புத்துயிருட்டப்படுகிறது, நம்பிக்கை வலுவாக்கப்படுகிறது இயேசுநாதருடைய நற்செய்தியின் மூலமாக. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் அடுக்கிக் கொண்டே போகின்ற வேண்டுதல்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நாம் ஆண்டவரிடத்தில் செல்வதற்காக அல்ல, உலகை அசைக்கின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இறைவனுடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்கு நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபமும் நம்மிலே அது செயல்பட வேண்டும். தொடக்க கால திருச்சபை மக்கள் அத்தகு ஆற்றலோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வேண்டுதலினாலே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, அதிகாரங்கள் அதிர்ந்து போயின. அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்த துதியும்
வேண்டுதலும் நம்பிக்கையும் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த தவக்காலங்களினுடைய நிறைவு காலங்களிலே வந்திருக்கிற நாம் தவக்காலங்கள் முழுமையிலும் நாம் மனமாற்றத்தை குறித்தும் புது வாழ்வை குறித்தும் பல காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த புனித வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தியின் வழியாக நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டுவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதான ஒன்று. நாம் கிருபையின் காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை அப்புறமாக அதை தரைத்து போடலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கிருபையின் காலம் நமக்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை பண்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளங்களை பண்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்த வேண்டும், போலித்தனங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் எதிர்பார்க்கிற பிரகாரமாக அல்ல, மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற உன்னதமான உயர்வான அந்த உத்தமமான வாழ்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற காரியம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். போலித்தனமான வாழ்வை அகற்றுவதற்கான எச்சரிப்பை தருகிறார். நாம் உண்மையாக மனமாற்றத்தோடு போலித்தனங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். ஆண்டவருக்கு கனி கொடுக்கின்ற மக்களாக மாறுவோம். நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி ஆண்டவருடைய ஆற்றலோடு இந்த உலகுக்கு சேவையாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருக்கு பிரியமாக ஆசீர்வதிப்பாராக. மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே, கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது திருச்சியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது திருச்சியில் வளர கிருபையும் அளித்திடுவார். கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுனை அழைக்கிறாரே, ஆவலாயே சுனை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோம், ரட்சகர் வேறு இடமதிலுண்டோ. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோம், ரட்சகர் வேறு இடமதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுனை அழைக்கிறாரே, ஆவலாயே சுனை அழைக்கிறாரே.
வீரா